டிவிகேயோட இணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா சேலத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருக்கார். என்ன அப்படின்னா, எதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே ஏடிஎம்கே எதிர்க்க கிடையாது அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு இருந்துச்சு. அதுக்கான அவர் சொல்கிற பதில் வந்து ஏற்றுக்க முடியாததாக ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது ஏடிஎம்கோட தொண்டர்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேல இணைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே ஏடிஎம்கே எதிர்க்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இதை தொடர்ந்து எம்ஜிஆர் எதுக்கு கட்சி தொடங்கினாரோ, ஜெயலலிதா அம்மா எதுக்கு கட்சி மீட்டெடுத்தாங்களோ அதே பாதையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பயணிக்கிறாரு. அதனால தான் டிவிகேயும் சரி ஏடிஎம்கேயும் சரி கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேட பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து டிவிகேவை அலையன்ஸ் கூப்பிட்டுருக்காரு. ஸோ டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, யாரு கூடயுமே கூட்டணி கிடையாது, கடவுள் மீது ஆணையா அப்படின்ற மாரி ஸோ ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஆல்ரெடி ஆதவ் அர்ஜுனாவே டிஎம்கே கூட இணையணும் அப்படின்ற மாதிரி தான் என்ன இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் விசிகால் இணைஞ்சார். ஸோ இவரோட மாமனார் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு கட்சிக்கு டொனேஷன் கொடுத்துருக்காரு. இப்படிலாம் இருக்கும்போது சரி நீயே டிஎம்கே எதுக்குறியா இல்லை ஆதரவு அளிக்கிறியா அப்படின்றது தெரில. ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வச்சுப்பாங்க. ஸோ கூட்டணி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான பாலிடிக்ஸ் நியூஸ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும்.